நடைபெறுகிற சுற்று எதிரும் புதிரும் சுற்று. இந்த சுற்றுல இப்போது இந்த மேடையில் வந்து பேச இருக்கிற அந்த போட்டியாளர்கள் ராஜயாழினி, வர்ஷா. வாங்க. வணக்கம் ராஜயாழினி, வணக்கம் வர்ஷா. வணக்கம் அண்ணா. இரண்டு போட்டியாளர்களும் சிறப்பான உரையை எல்லா சுற்றுகள்லையுமே கொடுக்கிற இரண்டு போட்டியாளர்கள். உங்க ரெண்டு பேரும் ஒளிவாங்கி முன்னாடி நின்ன உடனே நேயர்கள் டிவி பக்கத்துல வந்துட்டாங்க. என்ன பேச போறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு. என்ன தலைப்பு? 14 வயதிற்கு உட்பட்ட பிள்ளைகள் சரி, சமூக வலைதளத்தை பயன்படுத்துவது சரி. நான் பேசுறேன். தலைப்பு என்னவோ சரின்னு நாங்க பேச வந்திருக்கிறோம். சமூக வலைதளங்களை 14 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் பயன்படுத்துறது சரிதான் அப்படின்னு வர்ஷா பேசுறாங்க. அப்ப ராஜயாழினி தவறு அப்படின்னு பேசுறீங்க. ரெண்டு பேரும் மிக சிறப்பாக பேசுவதற்கு கைத்தட்டி எங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். சிறப்பா பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய தலைப்பு 14 வயதிற்குட்பட்ட பிள்ளைகளை சமூக வலைதளங்களில் அனுமதிக்கலாம். என் தேடலுக்கு மருந்தாய், என் திறமைகளுக்கு விருந்தாய், என் போன்ற குழந்தைகளின் திறமையை வெளிப்படுத்த ஒரு தளம், அதுவே சமூக வலைதளம். எனக்கு சமூக வலைதளங்கள்னாலே ஞாபகம் வருவது கொரோனா காலகட்டம் தான். ஏன்னா அப்போ ப்ரீகேஜி படிக்கிற குழந்தையிலேருந்து காலேஜ் படிக்கிற அக்கா வரைக்கும் எல்லோருக்கும் வரமாக இருந்தது இந்த சமூக வலைதளங்கள் தான். அப்போ மட்டும் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுன்னு சொன்ன நீங்கள் தான் இப்போ சப்ஜெக்டில் ஒரு டவுட்டுன்னு யூடியூபையோ கூகுளையோ எடுத்து பார்த்தா எப்போ பாரு ஃபோனு அப்படின்னு திட்டுறீங்க. இதெல்லாம் நியாயமா? என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா? மின்சாரத்தில் பல நன்மைகள் இருந்தாலும் நம்மளோட அலட்சியத்தால் 1-2 உயிர் போக தான் செய்யுது. அதற்காக மின்சாரத்தை பயன்படுத்துவது தவறு, அதை தடை செய்யுங்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதுபோல தான் நாங்கள் சமூக வலைதளங்களிலும் அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கும் தவறுகளை வைத்துக்கொண்டு எங்களின் அறிவை வளர்க்கும் அந்த சமூக வலைதளத்தை குறை கூறுவது தவறில்லையா? பல மொழிகளை கற்க, அறிவை பெருக்க, பல அறிஞர்களின் உரையை கேட்க உதவியாக இருக்கும் சமூக வலைதளத்தை குறை கூறுபவர்களே, இது நியாயமா? இப்போலாம் பக்கத்து வீட்டுக்காரன் நம்பி குழந்தைய வீட்டில் விட்டு போகிறத விட 10,000 ரூபாய் ஃபோனை நம்பி விட்டு போகலாம். நம்ம அப்பா அம்மாலாம் 3ஆவது படிக்கும் போது தான் ஏபிசிடியை கற்றுக்கிட்டாங்க. ஆனால் நாம் 3 வயசுலேயே பச்சை எழுத ஆரம்பிச்சிட்டோம். அதற்கு காரணமும் அந்த சமூக வலைதளங்கள் தானே. அப்போலாம் 12 மணி ஆனாலே பேய் வந்துடுமோன்னு பயப்படுவோம். ஆனால் இப்போ ஒரு ஜிபி டேட்டா கிடைக்க போதுன்னு எல்லாம் சந்தோஷமாக இருக்கும். அப்போல்லாம் நம்மளுக்கு பாட்டி தானங்க கதை சொன்னாங்க. ஆனால் இப்போ அந்த கூகுள் தானங்க பாட்டியாக மாதிரி கதை சொல்லிட்டு இருக்கு. தமிழக அரசே மணற்கேணி என்ற செயலியை அறிமுகப்படுத்தி 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கும் பாடங்களை இணைய வழியின் மூலமாக மாணவர்களை கல்வி கற்க வழி செய்தது. திருவாரூரை சேர்ந்த 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் மாதவ். இவன் இணைய வழியிலாக கணினி கல்வி கற்று கையடக்க சிபியுவை கண்டுபிடித்து தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்தான். அதற்கு காப்புரிமையும் வாங்கி டெராபைட் என்ற நிறுவனத்தை தொடங்கி ஜிஎஸ்டி வரி செலுத்தி தான் உருவாக்கிய அந்த பொருளை ஆன்லைனில் விற்பனை செய்து வருகிறான் என்றால் அதற்கு காரணம் அந்த சமூக வலைத்தளங்கள் தான். அதை போய் குறை கூறுகிறீர்களே, இது தவறில்லையா? ஹைதராபாத்தை சேர்ந்த 7ஆம் படிக்கும் மாணவன் ஸ்ரீவச்சன். இவனுடைய கோடிங் முறையை பார்த்துவிட்டு ஒரு மென்பொருள் நிறுவனமே இவனுக்கு தரவு விஞ்ஞானி பணியை வழங்கியிருக்கிறது என்றால் அதற்கு காரணமும் அந்த சமூக வலைதளங்கள் தான். ஹரியானாவை சேர்ந்த 12 வயது சிறுவன் கார்த்திகேயார் ஜெகத். இவன் யூடியூபின் உதவியோடு 3 கல்வி செயலிகளை உருவாக்கி உலகிலேயே இளைய ஆப் டெவலப்பர் என்ற கின்னஸ் சாதனையை படைத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் பல மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் கணினி அறிவியல் பட்டத்தை பெற்று உதவித்தொகையும் பெற்று வருகிறான் என்றால் அதற்கு காரணமும் அந்த சமூக வலைதளங்கள் தான். விருதுநகரை சேர்ந்த 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் பிரகதீஷ் மற்றும் தியோனேஷ். இவர்கள் பார்வையற்றோர் புத்தகத்தை சுலபமாக படிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு செயலியையே உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணமும் அந்த சமூக வலைதளங்கள் தான். கலிபோர்னியாவை சேர்ந்த இந்திய வம்சாவளி 10 வயது சிறுமி சமேரா மேத்தா. இவர் கோடிங் பன்னீஸ் என்ற விளையாட்டை கண்டுபிடித்துள்ளார். இது சாதாரணமான விளையாட்டு அல்ல. குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவருக்குமே மென்பொருள் கோடிங்கை கற்றுத்தரும் விளையாட்டு. இதில் 40க்கும் மேற்பட்ட பயிற்சி பட்டறைகளை நடத்தி 1400 மாணவர்களுக்கு பயிற்சி அளித்ததால் வெள்ளை மாளிகையே அவரை கௌரவித்தது. நீங்கள் தவறு என்று சொன்ன சமூக வலைதளங்கள் தானே இந்த மாணவர்களை உலகறிய செய்தது. பெற்றோர்களே,
குட்டச்சது பேட்டச்சதுன்னு சொல்லித்தர நீங்களே சமூக வலைதளங்களிலும் குட்டச்சது பேட்டச்சதுன்னு சொல்லி தரலாமே. அதை விட்டுட்டு அதை பயன்படுத்துவது தவறுன்னு சொன்னா என்னங்க நியாயம்? எங்க வீட்டில் நானும் தாங்க யூடியூப் பார்க்குறேன். ஆனால் எங்கள் அப்பா கூகுள் பேரண்டல் அப்படின்ற ஆப் மூலமாக எனக்கு கண்காணிச்சுட்டு இருப்பாங்க. இதன் மூலம் நான் என்னென்ன பார்க்குறேன்ற செய்தி எங்கள் அப்பாவுக்கு போகும். இதை போல நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கண்காணித்தால் உங்கள் பிள்ளைகள் தடம் மாறாமல் தடம் பதிப்பார்கள். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் கூகுள் வளர்ப்பினிலே. ஆமாங்க, இனி வரப்போகும் காலமெல்லாம் இணைய காலம். இந்த காலத்தில் இருந்துட்டு சமூக வலைதளத்தை பயன்படுத்துவது தவறு அப்படின்னு சொன்னா என்னங்க நியாயம்? குழந்தைகள் சமூக வலைதளத்தை பயன்படுத்த தடையாக இருக்கும் வைரஸ் போல் இல்லாமல் துணையாக இருக்கும் ஆன்டி வைரஸ் போல் இருங்கள். அத்தனைக்கும் முத்தாய்ப்பாக சங்கரா டிவி நடத்தும் தமிழங்கள் உயிர்மை சுட்டிகள், இது செந்தமிழ் செல்லத்திற்கான பிரம்மாண்ட தேடல் என்ற நிகழ்ச்சியில் பல குழந்தைகள் அழகாக பேசி வருகின்றார்கள். அதை சமூக வலைதளங்களிலும் பதிவிட்டு வருகின்றார்கள். அதை பாருங்கள். மன்னிக்கவும், நீங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். உங்கள் வீட்டு சுட்டி பிள்ளைகளை பார்க்க சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய நினைப்பதை இந்த நிகழ்ச்சி செய்யும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ராஜயாழினி. நான் இன்று உங்களோடு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை சமூக ஊடகங்களில் அனுமதிக்க கூடாது. இங்க வர்ஷா அவர்கள் அனுமதிக்க வேண்டும் என்று பேச வந்திருக்காரே, இது எப்படி தெரியுமாங்க இருக்கு? ஒரு அகண்ட கடல்ல சந்தோஷமா இருந்த ஒரு மீன் குஞ்சு ஒண்ணு வலைக்குள்ள போகணும்னு நினைச்சுதான். வலைக்குள்ள போன மீனும் அவ்வளவுதான், சமூக வலைதளங்களுக்குள்ள போன குழந்தையும் அவ்வளவுதான். இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைகளுடைய பெற்றோருடைய அனுமதி இல்லாம யாரால அந்த குழந்தையை நெருங்க முடியாது. ஆனா இதே சமூக ஊடகங்கள்ல அந்த குழந்தைகளுக்கு அனுமதி கொடுத்துட்டீங்கன்னா யார் வேண்டுமானாலும் பெற்றோருடைய அனுமதி இல்லாம அந்த குழந்தைய மிகவும் சுலபமா நெருங்க முடியும் என்றால் இது அந்த குழந்தைகளுக்கு ஆபத்து தானே. இது எப்படி தெரியுமா இருக்கு? சொந்த காசுல நமக்கு நாமளே ஆபத்தை விலக்கி வாங்குற மாதிரி இருக்கு. முன்பெல்லாம் ஒரு அழைப்பு வந்ததுன்னா வீட்டுக்கு வெளியே இருந்து எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்து அது என்ன அழைப்பு அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் இன்று ஒரு அழைப்பு வந்ததுன்னா எல்லாரும் தன்னுடைய செல்போனை தூக்கிட்டு வெளியே ஓடி போயிடுறாங்க. முன்பெல்லாம் வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி தன்னுடைய காலணியை மட்டும்தான் கலட்டி வச்சுட்டு வருவாங்க. ஆனால் இன்று வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாம் டெலீட் பண்ணாம உள்ள வரதில்லை நடுவர் அவர்களே. முன்பெல்லாம் குழந்தைகள் ஓடி ஆடி விளையாடி கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று அலைபேசியின் மூலமாக அவர்கள் ஒரே இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றும் குழந்தைங்க சமூக ஊடகத்தை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் பெற்றோருடைய அனுமதியினாலையும் பெற்றோருடைய அது பேர்ல இருக்கிறதுனால தான் இன்றும் அந்த குழந்தைகளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாம இருக்கு. நாங்க கிராமத்துல எல்லாத்தையும் பகிர்ந்து போன்னு எல்லாரும் பேசுவாங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் வர எல்லா பதிவையும் உங்களால எல்லாரும் கூடயும் பகிர்ந்துக்க முடியுமா? அது உங்க பெற்றோரோட சேர்ந்து உட்கார்ந்து பார்க்க முடியுமா? ஏன் எல்லா அழைப்பையும் உங்க அப்பா முன்னாடி உட்கார்ந்து உங்களால பேச முடியுமா? முடியாதுல்ல. அப்பனா அதுல ஏதோ ஒரு தவறு இருக்குன்னு தானே அர்த்தம். வர்ஷா அவர்கள் பேசினாங்க. அவர்களுக்கு ஏதாவது பாடத்துல சந்தேகம் இருந்ததுன்னா அப்பாட்ட போய் கேட்பாங்களா, சொல்லித்தரதுக்கு நேரம் இல்லை. அம்மாட்ட போய் கேட்டா சொல்லித்தரதுக்கு பொறுமை இல்லை. ஆசிரியர்கிட்ட கேட்டா அன்பா சொல்லி தெரியல. கூகுள் மட்டும்தான் நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் அதற்கு தேவையான பதிலை தருகிறது என்றார். ஆனா கேட்கக்கூடாத கேள்விய, வயதுக்கு மீறிய ஒரு விஷயத்த நம்ம பெற்றோர்கள் கிட்ட கேட்டா நம்மளை கண்டிப்பாங்க, ஆசிரியர்கள் கிட்ட கேட்டா நம்மளை தண்டிப்பாங்க. கூகுள் மட்டும்தான் அந்த கேள்வியை 5 வயசு குழந்தை கேக்குதா 50 வயசு தாத்தா கேட்குறாங்களான்னு தெரியாம கேட்கக்கூடாத கேள்விக்கு சொல்லக்கூடாத பதில தான் அது சொல்லும். ஏனென்றால் அதற்கு செயற்கை அறிவு மட்டும்தான் இருக்கே தவிர நாகரீக அறிவு கிடையாது. இந்த சமூக வலைதளங்கள்ல நம்ம குழந்தைகளுக்கு அனுமதி கொடுத்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு தப்பான நட்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன், நம்ம வள்ளுவரே நட்புன்னு ஒரு அதிகாரம் எழுதியிருக்காரு, கூடா நட்புன்னு ஒரு அதிகாரம் எழுதியிருக்காருல்ல. அதே போல உங்கள் குழந்தைகளுக்கு சமூக ஊடகங்களில் அனுமதி கொடுக்காதீர்கள். சங்கரா டிவியின் மூலம் நான் ஒன்றை பதிவு செய்கிறேன். எங்களுக்கு இந்த சமூக ஊடகங்களும் சமூக வலைதளங்களும் வேண்டாம்.
அம்மா, அப்பா, ஆச்சி, தாத்தா என்ற அனைத்து உறவுகள் மட்டும் எங்களுக்கு போதும். இன்று கிரைம் சைபராக்கணும்னு முடிவு பண்ண இந்த காலகட்டத்துல சைபர் கிரைம் என்ற ஒரு துறையே உருவாகுதுன்னா அதற்கு மிகப்பெரிய காரணம் இந்த சமூக ஊடகங்கள் தானே. நண்பர்களே, ஒன்றை மறந்து விடாதீர்கள். நீங்க குழந்தைகளுக்கு இந்த சமூக ஊடகத்துல அனுமதி கொடுத்தீங்க அப்படின்னா எங்களை போல பெண் குழந்தைகளுக்கு ஆபத்து ஏற்படும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே உங்கள் குழந்தைகளுக்கு நீங்க சமூக ஊடகத்தில் அனுமதி கொடுக்க கூடாது என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வர்ஷா, ராஜயாழினி 2 பேரும் சிறப்பா பேசியிருக்கிறாங்க. ஒரு உற்சாகமான கைத்தட்டல், பாராட்டுக்கள். 2 பேரும் எப்படி பேசுனீங்கிறத நடுவர்கள் கிட்ட கேட்கலாமா? முதல்ல அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள். உங்க 2 பேருக்கும் ஒரு அரங்கு நிறைந்த பாராட்டு. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நான் பொதுவாக கிரிக்கெட்டோட மையப்படுத்தி சொல்லுவேன். ஒருத்தர் ஓப்பனிங்கில் போய் அடிப்பாங்க, சில பேர் 1 டவுனில், சில பேர் மிடில் ஆர்டரில், சில பேர் 7வது டவுனா. நீங்கள் 2 பேரும் ராசச்ச எந்த இடத்துல போட்டாலும் சிக்ஸர் அடிப்பீங்க. நன்றி ஐயா. அதுவும் இந்த பக்கம் சமூக ஊடகங்களுடைய பயன்படுத்தலாம்னு பேசிய நீ இதுக்கு மேலே எவன்டா பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்ட. அந்த அன்பு குழந்தை நீ என்ன பேசினாலும் நான் அதுக்கு மேலே ஏறி நின்று பேசுவேன்னு அவ பேசுறா. நீங்க வாட்ஸ்அப், யூடியூப் எடுக்கும்போது அந்த ஒளி கதிர்கள் பட்டு குழந்தைகளுக்கு ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக செய்யலாமா செய்யக்கூடாதா என்கின்ற அதற்குள் ஒரு உட்பிரிவை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் உங்கள் இருவருக்கும் தேவையான லாவகமான பகுதியை எடுத்துக்கொண்டு கையாண்டீர்கள். ஆனால் ஒரு தகப்பன் என்கின்ற முறையில் அது சரி, ஆனால் மதிப்பீட்டாளர் என்கின்ற முறையில் தவறு. 2க்கும் வித்தியாசம் உண்டு. நீங்கள் அறிவுக்காக ஆண்டவன் அனுப்பப்பட்ட குழந்தைகள் இந்த 20 குழந்தைகளும் என்று நான் நம்புகின்றேன். இந்த ஒரு 5 மணித்துளிகள் மட்டும் மதிப்பீட்டாளராக இல்லாமல் உங்களுடைய சகோதரனாக, உங்களுடைய தகப்பனாக, இந்த துறையில் பயணிப்பவனாக சாதக பாதகங்களை பதிவு செய்தேன். எனக்கு 2 பிள்ளைகளும் பேச்சில் கெட்டி தங்கங்கள். உங்கள் இருவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த பாராட்டுக்கள். மிக சிறப்பாக வாழ்த்தி இருக்கிற அண்ணன் மணிகண்டனுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். தொடர்ந்து எங்கள் அன்பிற்கினிய கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். வர்ஷா, ராஜயாழினி இருவரும் மோதிக்கொண்டது எனக்கு எப்படி இருந்தது என்றால், ஒரு சிங்கமும் புலியும் மோதிக்கொள்வது போல இருந்தது. இருவரின் பேச்சின் மீதும் ஆற்றலின் மீதும் எனக்கு பெரும் மதிப்பு உண்டு, பெரும் ஈர்ப்பு உண்டு. 2 பேரின் மீதும் நான் உங்களுடைய ரசிகன் அப்படின்னே சொல்லலாம். தலைப்பை ஒட்டி பேசாமல் கொஞ்சம் நீங்க தள்ளி போயிட்டீங்க. அதாவது சமூக ஊடகங்களில் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நாம் ஒரு செல்ஃபி ஃபோட்டோ எடுத்து போடுறோம் அல்லது ஒரு காணொளி எடுத்து போடுறோம். அது ஒரு 14 வயதுக்குட்பட்ட குழந்தை செய்யலாமா கூடாதா என்பது தான் தலைப்பு. அதை விட்டு நீங்கள் பேசவே இல்லைன்னு இல்லை, கொஞ்சம் தான் பேசுனீங்க. ஆனால் பொதுவாக உங்களுடைய தலைப்பு எப்படி மாறிவிட்டது அப்படின்னா, சமூக வலைத்தளங்களே வரமா சாபமா ஒரு 14 வயதுக்குட்பட்ட குழந்தைக்கு என்று மாறிவிட்டது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய திறமையின் மீது எந்த ஒரு குறைபாடுமே இல்லை, எந்த அவநம்பிக்கையுமே எங்களுக்கு இல்லை. ஆனால் அடுத்தடுத்த சுற்றுகளில் இவற்றையெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஏன்னா அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் கடுமையாகும் போட்டி. 20லேருந்து அப்படியே குறைந்து கொண்டே வந்தால் இன்னும் கடுமையான தலைப்புகள், நிறைய சவால்கள், இவற்றையெல்லாம் நீங்கள் சந்திக்கணும். அதனால் சின்ன ஒரு தவறுக்கு கூட நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. உங்கள் பேச்சு அருமையாக இருந்தது, உங்கள் உழைப்பு சிறப்பாக இருந்தது. ஆனால் இது ரொம்ப நமக்கு ஒரு பேச்சாளருக்கு ரொம்ப கோபம் வரும் இல்லையா? நம்ம இவ்வளவு உயிரை கொடுத்து பேசியிருக்கோம், ஆனால் தலைப்பு இது ஒட்டி இல்லை என்று தெரியும் போது நமக்கே நம்ம மீது ஒரு கோபம் வரும். அது உங்களை பாதித்து விடக்கூடாது. அதனால் இந்த தவறை இனி செய்யாமல் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் அதையும் தாண்டி உங்கள் பேச்சை பற்றி கருத்து சொல்லணும் அப்படின்னா, மேக்னிஃபிசன்ட், மார்வலஸ், அதில் சந்தேகமே இல்லை. வர்ஷா பேசும்போது ஆமாம் சமூக வலைத்தளங்கள் பயன்படுத்துவது சரிதான் என்பது போல இருக்குது, அப்படி உன்னுடைய வாதத்திறன் இருந்தது. ராஜயாழினி பேசும்போது இல்லை சமூக வலைத்தளங்கள் பயன்படுத்துவது தவறுதானோ என்று எண்ணும்படியாக அப்படி ஒரு மயக்கம், அப்படி ஒரு ஈர்ப்பு உங்கள் இருவரிடத்திலும் இருக்கிறது. இந்த சின்ன விஷயத்தை மட்டும் கருத்தில் கொண்டு அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் சிறப்பாக பண்ணுங்க. வாழ்த்துக்கள்.
எங்கள் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள் 2 நடுவர் பெருந்தகைகளுக்கும். சிறப்பாக பேசியிருக்கிற வர்ஷா, ராஜயாழினி, இந்த இருவரில் யாருக்கு என்ன வண்ணப்பூக்கள் கிடைக்க போகுதுன்னு இப்ப பார்க்கலாம். இதோ வெளிச்சம். இரண்டு போட்டியாளர்களுக்கும் ஊதா நிற வெளிச்சம் வழங்கப்பட்டிருக்கிறது. நான் கொடுக்கப்பட்ட அந்த பொருண்மையிலிருந்து கொஞ்சம் விலகி பேசினதுனால இந்த வெளிச்சம் கூட பச்சை நிறத்திற்கு இணையானது தான். அதனால உற்சாகமான கைத்தட்டல்களையும் வாழ்த்துக்களையும் கொடுக்கலாம். தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்றுகளில் பேசுகிற போது இந்த தலைப்புகளினுடைய அர்த்தத்தை உள்வாங்கி சிறப்பாக தயார் பண்ணிட்டு வந்து பேசணும் அப்படின்னு நேயர்கள் சார்பாகவும் பார்வையாளர்கள் சார்பாகவும் கேட்டுக்கிறோம். அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் சிறப்பாக பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றி. அற்புதமான இந்த தமிழங்கள் உயிர்மை சுட்டிகள் மேடையில எதிரும் புதிரும் சுற்றுல அதிரும் கருத்துக்களை பேசுகிற அடுத்த 2 செந்தமிழ் செல்லங்கள் அபிநயா, ஹிரண்யஸ்ரீ. வாங்க. வணக்கம் அபிநயா, வணக்கம் ஹிரண்யஸ்ரீ. வணக்கம் அண்ணே. வணக்கம் அண்ணே. அடுத்தடுத்த சுற்றுகளில் சிறப்பான உரையை வழங்குகிற மிக முக்கியமான போட்டியாளர்கள் அப்படிங்கிற பெயரை வாங்கி இந்த சுற்றுக்கு வந்திருக்கிறீங்க. எதிரும் புதிரும் சுற்றுல என்ன தலைப்பு அபிநயா? வாக்களிக்கும் வயதை 16ஆக குறைக்க கூடாதுன்னு நான் பேசுறேன். அப்ப குறைக்கணும் அப்படின்னு ஹிரண்யஸ்ரீ பேசுறாங்க. 18 16ஆக குறைக்கணும் அப்படிங்கிற இவங்களுடைய அந்த வாதம் இந்த மன்றத்தில் ஒலிக்க போகுது. ஒருவர் ஆதரவாகவும் ஒருத்தர் எதிர்த்தும் இந்த மேடையில் பிரச்சாரம் பண்ண போறாங்க. ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. 2 பேரும் சிறப்பா பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றி அண்ணே. என் வாக்காளர் அனைவருக்கும் வணக்கம். என் உயிரினும் மேலான உடன் பிறப்புகளே என தொடங்கி மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்றும், தாமரை மலர்கிறது என்றும், என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பி என வரைக்கும் நம் நாட்டின் அரசியலாட்டம் அமோகமாக இருக்கிறது. ஒரு குழந்தை உருவாக 10 மாதம், மருத்துவர் பொறியாளர் உருவாக 4-5 வருடம். ஆனால் ஒரு தலைவன் உருவாக ஒரு யுகம் தேவைப்படும். அந்த தலைவனை ஆட்சியாளனாக உருவாக்க நம் கைவிரல் போதும். அந்த கைவிரலின் வயது 18 என இருக்க தேவையில்லை, 16ஆக இருந்தாலே போதும் என நான் நினைக்கிறேன். ஏனென்றால் 16 வயதில் நாங்கள் கல்வியிலும் சிந்தனையிலும் வளர்ந்து வருகிறோம். 60 வயதில் செய்ய முடியாததை நாங்கள் 16 வயதில் செய்து காட்டுகிறோம். இன்னும் பல நல்ல விஷயங்களை செய்ய போகிறோம். மண்ணை ஆண்ட அரசியல் தலைவர்களும் இருந்தனர், மண்ணை சுரண்டும் அரசியல் தலைவர்களும் உள்ளனர். அந்த தேவையற்ற அரசியல் தலைவர்களை களையெடுக்க வாக்கின் வயதை 16ஆக மாற்ற வேண்டும். நம் நாடு கரைப்படக்கூடாது என்றால், என் 16 வயதின் கைவிரல் நுனியிலும் கரைப்பட வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன். நம் கைவிரலின் மதிப்புணர்த்தும் நாள் தேர்தல். காகிதத்தில் முத்திரை என்னும் முறை சென்று மின்னணு பொத்தான் பதிவு வந்தது. அதற்கு காரணம் இந்த 16 வயதின் வாக்கு. சேதமில்லாத நாடு செழுமையில் கிடைக்க வாக்கின் வயதை 16ஆக மாற்ற வேண்டும். என்ன நடந்து நடந்திருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து செயல்படுவதற்கு வாக்கின் வயதை 16ஆக மாற்ற வேண்டும். இன்று அர்ஜென்டினா, கியூபியா, வடநாடு என பல நாடுகளில் வாக்கின் வயதை 16ஆக மாற்றியுள்ளனர். சீர்மிகு பாரதம் செழிந்தோங்கிட சீரிய சிந்தனை செய்து வாக்கிடுவோம். என் அன்பு அபிநயா அக்கா,
சின்னும் சிறு பிள்ளைத்தனமாக இருக்காமல் வாக்கின் வயதை முன்கூட்டியே போடுவோம் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா என்று என் பாட்டன் பாரதியின் பாதம் பணிந்து எனது உரையை துவங்குகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். எத்தனையோ பாரதியின் வரிகள் இருக்கும் பொழுது குறிப்பாக நான் ஏன் இந்த வரிகள் மூலம் துவங்கினேன்? ஏனென்றால் இன்று நான் பேசவிருக்கும் தலைப்பும் இதை சார்ந்துதான். அதாவது வாக்களிக்கும் வயதை 16ஆக குறைக்க கூடாது. ஏன் குறைக்க கூடாது? வேடிக்கையாகவே கூறட்டுமா? வேட்டு போடும் வயதில் ஓட்டு போடுவதா? ஆடிப்பாடும் வயதிலே ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்க முடியுமா? விளைவை பற்றி யோசிக்காத, விளையாட்டு மனம் மாறாத வயது இந்த 16 வயது. தொலைந்து போகும் வயதினிலே தொலைநோக்கு பார்வையினை நம்மால் எதிர்பார்க்க முடியுமா? அலைப்பாயும் வயதினிலே ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கூறினால் இன்று என் பாட்டன் பாரதி இருந்திருந்தால் எப்படி பாடியிருந்திருப்பான் என்று தெரியுமா? பஞ்சு மிட்டாயும் பம்பரமும் ஒரு நோட்டுக்கு, ஏன் இந்த அவல நிலை நம் தாய் நாட்டுக்கு என்றுதானே பாடியிருந்திருப்பார். சிறுபிள்ளை வேளாண்மை வீடு வந்து சேராது என்பார்கள். உண்மைதான். சிரிப்புக்கு ஓட்டு, அழகுக்கு ஓட்டு, இனிப்புக்கு ஓட்டு, விளையாட்டுக்கு ஓட்டு என்றால் உண்மையாக ஆள்பவர்களுக்கு இங்கு யாருதான் ஐயா ஓட்டு போடுவார்கள்? 16 வயது குழந்தைகளுக்கு இன்று அனைத்தும் தெரிந்திருக்கிறது. பிறகு ஏன் ஓட்டு போடக்கூடாது என்று கேட்டால் என்ன? கண்டிப்பாக கேள்வி எழும். பதில் கூறவா? 10ஆம் வகுப்பு முடித்து அடுத்து என்ன பாடப்பிரிவு எடுப்பது என்பதிலே குழம்பும் குழந்தைகளை அடுத்த ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்க கூறினால் எப்படி இருக்கிறது என்று தெரியுமா? சின்னஞ்சிறு குருவியின் சிறகை பறித்து எறிந்துவிட்டு அழகாக இருப்பதன் ஒரே ஒரு காரணத்தால் மயிலின் தோகையை வைத்து பறை என்று கூறுவது போலத்தானே உள்ளது. ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், குழந்தைகள் குழந்தையாக இருந்தால் மட்டும்தான் அழகு. இங்கு ஓட்டுரிமம் பெறும் வயது 18, திருமண வயது 23 என்று அரசாங்கம் கூறுவது நேரம் இல்லாததால் அல்ல. அந்த வயதில் தான் தன் வாழ்க்கையை தானே முடிவெடுக்கும் ஒரு சுய அறிவு குழந்தைகளுக்கு வெளிவரும். பள்ளியிலே மேடை ஏறி கைத்தட்டு வாங்க வேண்டிய குழந்தைகள் பிரச்சாரங்களில் மேலே ஏறி கல்லடி வாங்கலாமா? சுதந்திர தினமன்று வாங்கும் இனிப்புகளை வைத்து எங்களின் சுதந்திரத்தை நீங்கள் பறித்து விடாதீர்கள். எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். அரை மணி நேரம் காலை வழிபாட்டில் நிற்க முடியாத எங்களை கொண்டு சென்று அரை நாள் வாக்களிக்க நிற்க வைப்பதில் என்ன நியாயம்? எந்த நாட்டிலும் குழந்தைகளை மட்டும் பிரித்தே பார்க்க மாட்டார்கள். காரணம், இங்கு எங்களுக்குத்தானே ஓட்டுரிமை கிடையாது. அப்படிப்பட்ட எங்களையே பிரித்து பார்ப்பதற்காகவா இந்த திட்டம்? அன்று எல்லோரும் எங்கள் வீட்டையே ரசித்து பார்ப்பார்கள். ஏனென்றால் எங்கள் சேட்டை மாறாத அந்த மனதை ரசிப்பதற்கு இந்த திட்டம் வந்தாலும் எங்கள் வீட்டை தான் பார்ப்பார்கள். என் சேட்டையை பார்க்கல்ல, எனது அந்த ஒற்றை ஓட்டை கேட்பதற்காக. ஒரு விரல் புரட்சியினை நாங்கள் புத்தகத்தில் காண்பதற்குத்தான் இங்கு ஆசைப்படுகிறோம். அது மட்டுமா, இன்றைய குழந்தைகள் எதையெல்லாம் தெரிந்து வைக்க கூடாதோ அது அனைத்தையும் முதலும் முழுவதுமாக தெரிந்து வைத்திருக்கின்றனர். இளங்கன்று பயமறியாது என்பதற்கேற்ப எந்த ஒரு செயலையும் பயமின்றி பதட்டமின்றி மிகவும் சரியாக தவறாக செய்து விடுகிறார்கள். இவ்வுலகிலே 205 நாடுகள் வாக்களிக்கும் வயது 18ஆக இருக்க வேண்டும் என்றுதான் கூறுகிறது. வெறும் 19 நாடுகள் தான் 16ஆக குறைக்க வேண்டும் என்று கூறுகிறது. அன்பு தங்கையே, மற்றொரு நிகழ்வு உங்களுக்கு தெரியுமா? பிஞ்சு மரத்தையும் பிஞ்சு மனதையும் எப்படி வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் வளைத்து விட முடியும். ஒரே ஒரு வாக்குதான் ஒட்டுமொத்த வெற்றி தோல்வியையும் அடையாளம் காட்டும். அந்த அடையாளமே ஒரு சமூகத்தின் இன்ப துன்பங்களுக்கு காரணமாக இருக்கிறது என்றால் அதை தகுந்த வயதில் செய்வதுதானே நியாயம். கை முழுவதும் மை இருந்தாலும் கண்டுக்காமல் விளையாடுவோம். எங்கள் ஆள்காட்டி விரலினிலே மை வைத்து எங்களை அடக்கவும் முடக்கவும் நீங்கள் திட்டமிடாதீர்கள். இத்தனை மணி நேரம் நான் கர்ஜித்தது வாக்களிக்கும் வயதை 16ஆக குறைக்க கூடாது என்றுதான். அதனால் தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்கின்றேன், வாக்களிக்கும் வயதை 16ஆகவும் குறைத்து விடாதீர்கள். எங்கள் மன அமைதியையும் நீங்கள் குறைத்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம். இந்த எதிரும் புதிரும் சுற்றுல இது கொஞ்சம் வித்தியாசமான தலைப்பு. வாக்களிக்கும் வயதை 16ஆக குறைக்கலாம் அப்படின்னு ஹிரண்யஸ்ரீயும், இல்லை அப்படியெல்லாம் நீங்கள் குறைச்சி எங்கள் மனதில் இருக்கிற அமைதியை குலைச்சிடாதீங்க அப்படின்னு அபிநயாவும் சிறப்பாக பேசியிருக்கிறார்கள். ஒரு உற்சாகமான கைத்தட்டு. வாக்களிக்கும் வயதை குறைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு இவங்க பேசுகிற போது எல்லாரும் 100% வாக்களிங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோன்றியது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம் ஆள்காட்டி விரலில் வைக்கிற அந்த மை நேர்மையான தலைவர்களை தேர்வு செய்வதற்காக இருக்கட்டும்
அதனால் 100% வாக்களிக்கணும் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிட்டு நீங்கள் 2 பேரும் பேசிய இந்த உரைக்கு நடுவர்கள் என்ன மதிப்புரைகளை சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். முதல்ல எங்கள் பாசத்திற்குரிய கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். இதுவரைக்கும் நடந்த சுற்றுகளில் நான் பார்த்த வரைக்கும் கலக்கு கலக்கு என்று நீ கலக்கினாய், நீ இன்றைக்கு கலங்கக்கூடாது. இன்றைக்கு மட்டும் இல்லை, ஒருபோதும் கலங்கக்கூடாது. இந்த மாதிரியான சின்ன சின்ன ஞாபக மறதியோ அல்லது தடுமாற்றமோ எல்லாருக்கும் நேரும் கண்ணா. அதனால் இதையெல்லாம் இங்கே ஏற்றி கொள்ளாமல் நீ பாட்டுக்கு உன்னுடைய இயல்பாக நீ எப்படி பேசுவையோ அதை பேசு. மேன்மேலும் இன்னும் பீடு நடை போட என்னுடைய வாழ்த்துக்கள். அபிநயா, அசத்திட்ட. அதாவது அந்த 5 நிமிடத்தில் அடுக்கடுக்கா அழகழகா உன்னுடைய கருத்துக்களை நெஞ்சில் பதிகின்ற விதத்தில் கவர்ச்சிகரமாக நீ சொன்ன விதம் மிகவும் பாராட்டத்தக்கதாக இருந்தது. எனக்கு குறைகள் என்று எதுவுமே தெரியவில்லை. உழைப்பை விட மெனக்கடலை விட அந்த உணர்ச்சி தான், அந்த ஆட்டிடியூட் தான் ரொம்ப முக்கியம். அதை இறுதி வரைக்கும் கைவிடாமல் இருப்பாயாக. கவிஞருக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள். இவர்களை பல சுற்றாக பார்த்து வரக்கூடிய பார்வையாளர்களுக்கு தெரியும், அசால்ட்டு ஆறுமுகம். அப்படியே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த வாக்கு எப்படியெல்லாம் இன்னைக்கு விலை போகுது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லி அந்த பிஞ்சு மனத்தை கெடுத்துறாதுன்னு. அதான் டிபேட்டினுடைய இது என்னென்னா, தான் எந்த கோல் நோக்கி ட்ராவல் பண்ணுறோமோ அதுக்கு பேசணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னது மாதிரி ஒரே வரி தான் எழுதியிருந்தேன், மதிப்பெண்ணே போடலை, கோடு போட்டேன். ஏற்கனவே முன்றைய சுற்றுக்களில் அபாரம், அடுத்த சுற்றுக்கு ஆயத்தப்படுத்துங்கள். ஒருத்தன் எல்லா மேட்ச்லேயுமே 100 அடிக்க முடியாது. 50 அடிப்பான், 30 அடிப்பான், 40 அடிப்பான், திடீர்னு 120 அடிப்பான், திடீர்னு 40 பாலில் 80 ரன் அடிப்பாங்க. அது மாதிரி எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் இந்த தலைப்பில் நீ ஒரு புதிய முயற்சியை ஒவ்வொரு தலைவர்கள் மாதிரி பேச தொடங்கியது, அதை ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு கஷ்டமான வேலை. 16 வயசுக்கு அதை கொண்டு அரசே 18ன்னு ஃபிக்ஸ் பண்ணிருச்சு. அதை உடைக்க சொல்கிறங்கும் போது நல்ல நல்ல விஷயங்களை குழாப்புட்டு மாதிரி தயார் பண்ணிவிட்டு அரிசி மாவையும் தேங்காய் பூவையும் சேர்த்து சேர்த்து செதுக்கி கொண்டு வந்திருந்த அந்த சிறு சிறு சங்கடங்களெல்லாம் சரி பண்ணிக்கலாம். அடுத்து வரக்கூடிய சுற்று உங்களுக்கு மட்டுமல்ல, எல்லா பங்கேற்பாளருக்கும் சொல்கின்றேன், கடுமையாக இருக்கும். உங்கள் எண்ணங்கள் எங்களை பற்றி கடுமையாக இருந்தாலும் நாங்கள் கவலைப்படுவதில்லை. காரணம், நீங்கள் ஓடிக்கொண்டே இருப்பவர்களாக இருக்கக்கூடாது. வெற்றியாளர்களாக மாற வேண்டுமென்றால் நாங்கள் சில பேரை சலித்து கழித்து எல்லாவற்றையும் செய்யக்கூடிய இடத்திற்கு நாங்கள் இந்த சுற்றுகள் தள்ளிக்கொண்டே போகிறது என்பதை நீங்களும் பொறுப்பாக கவனத்தில் வைக்க வேண்டும். இந்த சுற்றில் இந்த 2 பேருடைய மதிப்பீட்டில் என்னை பொறுத்தவரை இருவரையும் அடுத்த சுற்றுக்கு ஆயத்தப்படுத்தலாம் என்பதுதான் என்னுடைய தனிமனித மதிப்பீடு என்று சொல்லி நிறைந்த வாழ்த்துக்கள். அண்ணனுக்கு நன்றி. 2 நடுவர்களுமே சிறப்பான மதிப்புரைகளை வழங்கியிருக்கிறாங்க. சின்ன சின்ன தடுமாற்றங்கள் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு ஊக்கப்படுத்தி இருக்கிறாங்க. ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள் நடுவர்களுக்கும் இந்த 2 போட்டியாளர்களுக்கும். அபிநயா, ஹிரண்யஸ்ரீ இந்த இருவரில் எதிரும் புதிரும் சுற்றில் இந்த கடுமையான போட்டியில் சவாலான இந்த உரைவீச்சில் வெற்றி யாருக்கு அப்படிங்கிறத வெளிச்சப்பூக்கள் தான் காட்டப்போகுது. ஹிரண்யஸ்ரீயும் அபிநயாவும் யாருக்கு அது கிடைக்கும் அப்படின்னு ஏக்கத்தோடு பார்க்குறாங்க. நேயர்களும் அதை எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க. இருவரில் யாருக்கு என்ன வெளிச்சம்? இதோ அந்த வெளிச்சம். ஒரு 2 குழந்தைகள் அதி அற்புதமாக பேசி இந்த வெளிச்சப்பூக்களை தங்கள் வசப்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா பச்சை நிறத்துக்கு இணையானது தான் ஊதா நிறமும். ஏன்னா சவாலான தலைப்புகளை இந்த பிள்ளைகள் சாமர்த்தியமா பேசி இருக்கிறாங்க. ஹிரண்யஸ்ரீக்கு ஊதா நிற மலர்கள் கிடைச்சிருக்கு. ஒரு உற்சாகமான வாழ்த்து. அற்புதமாக பேசி அபிநயா பச்சை நிற மலர்களை தன்வசப்படுத்தி இருக்கிறார். ஒரு உற்சாகமான பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். 2 பேருக்குமே வாழ்த்து. அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் சிறப்பாக பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. பிரம்மாண்டமான இந்த அரங்கத்தில் 2 ஒளிவாங்கிகளில் 2 செந்தமிழ் செல்வங்கள் அற்புதமாக பேசுகிறார்கள். யார் என்ன தலைப்பில் எதை ஆதரித்து எதை எதிர்த்து பேச போகிறார்கள் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகரித்து கொண்டே போகிற இந்த தருணத்தில் அடுத்து எந்த செல்வங்கள்
எந்த செல்வத்தை பற்றி பேச போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி உங்க இதயத்துக்கு பக்கத்துல வந்திருக்கும். நீங்க அதற்காக கொஞ்சம் காத்திருக்க வேண்டும். நாளைக்கு வரைக்கும் இன்னும் சில குழந்தைகளை நீங்கள் வாழ்த்த, அவர்கள் தமிழை கேட்டு ரசிக்க நாளையும் எங்களோடு இணையுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற தமிழங்கள் உயிர்மை சுட்டிகள். இது செந்தமிழ் செல்லத்திற்கான பிரம்மாண்ட தேடல்.